மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா உடல் பருமன். உடல் பருமனுக்குரிய தீர்வு என்ன, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த்தியான உடல் இழைப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். யூஸ்வலா உடல் பருமன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ரொம்ப அரிதா இப்போ ஒரு ஸ்கூல் கோயிங்கே குழந்தைகளை பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெல்லிய தேகம் உடைய குழந்தைகள் கம்மியா தான் இருப்பாங்க, உடல் பருமனான குழந்தைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. சோ இதை பார்த்துட்டு அந்த மெல்லிய தேகம் உடைய குழந்தைகளுடைய பெற்றோருக்கு என்ன கவலை அப்படின்னா, என் பிள்ளை மட்டும் ரொம்ப அப்படியே ஒல்லியா இருக்கே, இது வெயிட் போட என்ன பண்ணலாம், என்ன பால்ல கலந்து குடிக்கலாம், இல்ல எவ்வளவு நம்ம புஷ் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நோயாளியாக ஆக்குறோம். ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அதை விட என்ன அப்படின்னா ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் நம்ம இந்தியாவிலயோ இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மனிதர்களை பாத்தீங்க அப்படின்னா பல பேர் எல்லாம் மெல்லிய தேகமா தான் இருப்பாங்க, எலும்பு தோலுமா. அது ஆக்சுவலா அவங்க நோயாளிகளா இல்ல, அப்படி அவங்களோட தேகமா இருப்பாங்க, நல்லா சுறுசுறுப்பா ஓடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக வயதான மூதாட்டிகள் பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குடுகுடுன்னு ஓடுவாங்க. இந்த மதுரையில பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அந்த கோவிலை சுற்றி, மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி எப்படி இருந்தாங்கன்னா அதுல நம்ம அப்பத்தாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தலையில கூடைய வச்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்க, ஓடியாருவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 எட்டு எடுத்து நம்ம அப்பத்தாக்களால வைக்க முடியல, மூச்சு வாங்குது, ஏற முடியல, இறங்க முடியல, ஏதாவது ஒரு வெஹிக்கிள் தான் வைக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளி இருக்கோம். அப்படின்னா இப்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னா இல்ல, உயிரோட இருக்கோம், நம்ம ஆயுட்காலம் அதிகரிச்சிருக்கே தவிர ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலா இந்த உடல் ஒபிசிட்டி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, யூஸ்வலா இத பாடி மாஸ் இண்டெக்ஸ் வச்சுதான் இது பண்ணுவாங்க. ஒரு 25க்கு கீழே இருக்கிறோம்னா நார்மலா இருக்கிறோம், 25ல இருந்து 30க்கு வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா ஓவர் வெயிட், இதுவே ஜாஸ்தி தான். அந்த 30ஐயும் தாண்டி இருக்கோம்னா ஒபிசிட்டி. இன்னைக்கு எந்த நோயை எடுத்துக்கோங்க, ஒரு கேன்சரா எடுத்துக்கோங்க, ஒரு சுகரா எடுத்துக்கோங்க, ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னாலும் மருத்துவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உடல் பருமன். பீரியட்ஸ் ரெகுலரா வரலையா, நம்ம இப்படியே ஹார்மோனல் டேப்லெட் இருக்கக்கூடாது, நீங்க வெயிட்ட குறைங்க, வெயிட்ட குறைங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி வெயிட்ட குறைக்கிறதுங்கிறது தெரியல. இதை இல்லாமல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள். ஒபிசிட்டிக்கு யூடியூப்லயும் சரி இல்ல செவி வழி செய்தியா கேட்டு அந்த மாதிரி ஒரு டயட் இருந்தாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்ல இறந்து போயிட்டாங்க, இல்ல அந்த நிறைய கை வைத்தியமா சொல்றாங்க. அண்மையில ஒரு சிறுமியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெங்காரம் சாப்பிட்டு உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு. அதற்கு தேவையில்லாமல் சித்த மருத்துவத்தின் மீதும் பழி போடுறாங்க. வெங்காரத்தை அப்படியே சாப்பிடணும் அப்படின்லாம் எந்த சித்த மருத்துவர்களும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் தவறான வழிகாட்டுதல்கள், தவறான புரிதல்கள். இன்னும் சிலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் எல்லாம் ரெடியூஸ் ஆகி வந்திருப்பாங்க, ஆனா திடீர்னு மயக்கம் போட்டிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட்டே இருக்காது, ஹீமோகுளோபின் 5, 6 அப்படிங்கிறது இருக்கும், ரத்த சோகை. ஏன் அப்படின்னா வெயிட் ரிடக்ஷனை ஃபாலோ பண்றப்ப என்ன சத்துக்கள் நமக்கு வேணும், அந்த உணவு முறை சீரா இருக்கா அப்படிங்கிறது ஃபாலோ பண்றது கிடையாது. சோ அப்ப வெயிட் ரிடக்ஷன் நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தேவை என்ன, நம்ம தொழில் என்ன செய்யறோம், நம்மளுடைய அன்றாட அலுவல் என்ன, இதுக்கு என்ன சத்துக்கள் வேணும், நம்ம அன்றாட வேலை டிஸ்டர்ப் ஆகாம நம்ம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம உடம்போட மெட்டபாலிசமும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சோ அந்த வகையில தான் நம்ம உணவும் டயட்டும் நம்ம எடுக்கணும். சோ வெயிட் ரிடக்ஷனுக்கு என்ன வேணுமா இருக்கலாம், நம்ம என்ன வகையான உணவுகள் சாப்பிடுறோம் அப்படின்னு. சோ உணவு முக்கியமா, உடற்பயிற்சி முக்கியமா அப்படின்னா ரெண்டுமே முக்கியம்தான். உணவு டயட் ரெஸ்ட்ரிக்ஷனும் முக்கியம், உடற்பயிற்சியும் முக்கியம். பட் இதுல வெயிட் எதுக்கு மேடம் ஜாஸ்தி அப்படின்னா உணவு முறைக்கு தான் ரொம்ப முக்கியம். சில பேர் இருப்பாங்க நகர முடியாமல் இருப்பாங்க, அவங்களால எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய முடியாது, ஆனா உடல் அதிகமாக வெயிட் இருக்கதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். அவங்கள போய் நீங்க வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா முடியாத ஒரு விஷயம். சோ அங்க என்ன வெயிட்டேஜ் கொடுக்கும் அப்படின்னா உணவு முறையை நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு அவங்கள பிளெக்சிபிள் ஆக்கணும். இந்த உடற்பயிற்சி எதுக்கு, அது வாக்கிங்கா இருக்கட்டும், சூரிய நமஸ்காரமா இருக்கட்டும், எல்லாம் எதுக்கு அப்படின்னா ஈஸியா ஒரு பிளெக்சிபிலிட்டிக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னா என்னதான் நம்ம கால்சியம் உணவுகள் எடுத்தாலும் நம்ம தசைகள்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். எலும்பை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா தசைகள் நல்லா இருந்தாதான் எலும்புகள் சேதம் அடையாது.
ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் மூட்டு வலிக்குதுன்னு நடக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க தசைகள் வலுவிழந்துரும். தசைகள் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருந்தாலே எலும்புகள் நல்ல பலமா இருக்கும். அதற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். சோ அப்ப அதை நம்ம பார்த்து நம்ம செயல்படணும். அப்ப இதுல உணவு முறை அப்படின்னு வர்றப்ப இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சில பேர் லோ கேலரி, கம்மியான கேலரி இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுவாங்க. சிலர் என்ன சாப்பிடுவாங்கன்னா பாலியோ டயட்னு ஃபாலோ பண்ணுவாங்க, கீட்டோ டயட் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க, லோ கார்ப் டயட் அப்படின்னு உணவு முறைகள் இருக்கு. இதுல நம்முடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்து இது பண்ணும். ஸோ இந்த லோ கேலரி டயட் எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா, ஒரு நாள் எவ்வளவு கேலரி உணவுகள் சாப்பிடுறோமோ அதை விட கம்மியா சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா வெயிட் ரிடக்ஷன் ஏற்படும். ஆனா இதுல நமக்கு சில சத்து குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ லோ கார்ப் டயட், பாலியோ டயட் இதுவும் நல்ல பலன் தரும். ஆனா நம்ம சிறுநீரகம், கல்லீரல் எந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம கல்லீரல், சிறுநீரகம் இதெல்லாம் சீரா செயல்படுதா, லிபிட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் நமக்குரிய டயட்டை நம்ம எடுக்கணும். ஏன்னா என்ன அப்படின்னா, சில பேர் என்ன செய்வாங்க, கீட்டோ டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம அப்போலிப்போ புரோட்டீன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பரம்பரையாக இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு டேஞ்சர். என்னதான் டயட் போட்டாலும் குறையாது. ஸோ அவர்கள்லாம் உணவு முறை பார்த்துதான் எடுக்கணும். இந்த லிபிட் ப்ரொஃபைல் பாக்குறப்ப இந்த எல்டிஎல்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். அதுலயே 2 வகை இருக்கு. பெரியது ஒண்ணு இருக்கு, சின்னது ஒண்ணு இருக்கு. ஒரு வகை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஒரு வகை அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணாது. சோ அப்ப இதுல எந்த உணவு எடுத்தாலும் நம்ம பார்த்து நம்ம எந்த உணவு முறை எடுக்கணும்னு பார்க்கணும். ஆனா எந்த உணவு முறை எடுத்தாலும் சத்து குறைபாடு வந்துடக்கூடாது. இரும்பு சத்து குறைபாடு, விட்டமின் பி சத்து குறைபாடு, இந்த மாதிரி குறைபாடு இல்லாமல் இருக்கணும். ட்ரேஸ் மினரல்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்கள் அதுவும் குறைஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து 3வது மலச்சிக்கல் வரக்கூடாது. நம்ம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு நான் டாய்லெட்டே போகல ஆனா உடல் இழைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் தவறான ஒரு விஷயம்தான். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. வயிற்றுக்குரிய நல்ல பாக்டீரியா போகக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ், எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் ப்ரோபயோட்டிக்ஸ், அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா தயிர், மோர் இதை நம்ம எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லாம டயட் ஃபாலோ பண்ணோம்னா வேஸ்ட். அடுத்து நார்ச்சத்துக்கள். சில பேர் இருப்பாங்க, நான் புரோட்டீன் ஃபேட்டே எடுக்கிறேன் அப்படிங்குவாங்க, வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஆனா நார்ச்சத்து இல்லைனாலும் அது நமக்கு பலனளிக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். நீங்க ஃபுட் பிரமிட் இப்படி முக்கோணம் எடுத்தாலும், கவிழ்த்து போட்ட முக்கோணம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உள்ளுறுப்புகள் சீரா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணும். ஏன் வேலைக்கு எந்த டயட் எனக்கு உபயோகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு டயட் இருக்கிறேன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 நாள் டயட் இருந்துருவாங்க. 4வது நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு சொல்லி அளவு மீறி சாப்பிட்டுருவாங்க. அப்ப இத்தனை நாள் இருந்த டயட் உங்களுக்கு பலன் இருக்காது. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய டயட்டு உங்க பசியை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கணும். சோ இதுல இந்த கிரல்லின் இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒபிசிட்டி, உடல் பருமன்ல இருந்து ஆரோக்கியமாக நம்ம திரும்ப வரலாம். அதே மாதிரி இதனை தொடர்ந்து வரக்கூடிய நோய்கள், சுகர், பிபி, தைராய்டு, கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம் அதுவும் வராமல் நம்ம தவிர்த்திடலாம். அதனால நமக்குரிய தேவை என்னன்னு பார்த்து நம்ம உணவு முறையும் உடற்பயிற்சி முறையும் எடுத்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு உடல் இழைப்பு அப்படிங்கிறது 100% சாத்தியமான ஒன்று. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வகையான அதுவும் உணவு நம்ம இது பண்ணுவோம். பட் நீங்க செலக்ட் பண்ற உணவு முறைகள்ல சப்போஸ் லோ கேலரி டயட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க, சர்க்கரை நோயாளிகள் டைப் 2ல இருந்து ரிவர்ஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு அற்புதமான ஒரு காலை உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லி கஞ்சி. ஸோ பார்லி அரிசியை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு நம்ம நொய்க்கஞ்சி ஆட்டம் செஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா உடல் இழைப்புனோட நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா பார்லி வாட்டர் எடுக்கிறோம். அது தவறான ஒரு விஷயம். பார்லி கஞ்சி எடுக்கணும். பார்லி கஞ்சியில கால்சியம் சத்து இருக்கு, செலினியம் இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவா இருக்கு. ஸோ வெயிட் ரிடக்ஷனுக்குன்னு ட்ரை பண்றவங்க காலை உணவு பார்லி கஞ்சியா மட்டும் இந்த லோ கேலரி டயட் அந்த மாதிரி எடுக்கிறவங்க ஃபாலோ பண்ணா நல்ல ஒரு பலன் தரும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நார்ச்சத்துள்ள கீரைகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரைகள் கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன், நீங்க எந்த உணவு முறை எடுத்தாலும் கீரைகள், லோ கேலரி டயட் எது எடுத்தாலும் கீரைகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல எந்த கீரைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அரைக்கீரைக்கு
முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன காரணம்னா நார்ச்சத்து இல்லாம இரும்பு சத்தும் இதுல இருக்கு. பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா கல்யாண முருங்கை அப்படிங்கக்கூடிய கீரை இருக்கும், மரம் மாதிரி இருக்கும், அந்த கீரை இருக்கு. நார்மலா இந்த கீரையை மதிய உணவுல தினமும் சேர்த்துக்கணும். அதே அப்படி இல்லை அப்படின்னா காலையும் மாலையும் இதை அரைச்சு சாரா எடுத்தோம் அப்படின்னா இந்த பிசிஓஎஸ்ஆல ஏற்படக்கூடிய உடல் பருமன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதே மாதிரி இந்த குழந்தை பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு உடல் பருமன் ஏற்படும். அவர்களுக்கு பால் சுரப்போட அந்த கருப்பை கழிவுகளையும் வெளித்தள்ளுவதற்கு இந்த கல்யாண முருங்கை கீரை நல்ல ஒரு பலன் தரும். அடுத்து உணவு முறை எடுக்கும் பொழுது நார்ச்சத்து ரொம்ப முக்கியம். அப்ப இதுல பழங்கள் காய்கறிகள் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும், லோ கேலரி டயட், கீட்டோ டயட், பாலியோ டயட் இல்ல லோ கார்ப் டயட் எது ஃபாலோ பண்ணாலும் ஒரு 7 கப் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ 7 கப், இந்த 7 கப்ல 4:3 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி 4 கப் காய்கறிகள் 3 கப் பழங்கள் எடுக்கணும். இல்லைன்னா 4 கப் பழங்கள் 3 கப் காய்கறிகள். இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்றப்ப என்ன அப்படின்னா நம்ம நார்மலா கீரை அதாவது பொரியல்லாம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அது இல்லாமல் 4 கப் காய்கறிகள், அப்படியே எடுக்கக்கூடிய காய்கறிகள் சாலடா, யூஸ்வலா இந்த பெல் பெப்பர்னு சொல்லக்கூடிய இந்த கேப்சிகம் அந்த மாதிரி, இது வெள்ளரிக்காய், புரோக்கோலி, ஸோ இந்த மாதிரியான காய்கறிகள் எதெல்லாம், கோவக்காய் கூட நம்ம பச்சையா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியா சாப்பிடக்கூடிய காய்கறிகளா எடுக்கிறது நல்லது. பழங்கள் எடுக்கும் பொழுது நீங்க எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்க மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய பழங்களை எடுக்கிறது நல்லது. ஸோ அதற்கு யூஸ்வலா நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த நெல்லிக்கனி, கொய்யாப்பழம் பழுத்த கொய்யாப்பழம் சாப்பிடலாம். அது மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள், ஆரஞ்சு போன்ற பழங்களை எடுத்துக்கலாம். நாவல் பழம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாவல் பழம் போன்ற பழங்களை எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. பப்பாளி ஒரு குறைந்த அளவு எடுக்கலாம். அன்னாச்சி பழம் ரொம்ப நல்லது. ஆப்பிள், பேரிக்காய் இந்த மாதிரி பழங்களை எடுத்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இது பெருசா ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறாது, நல்ல பலன் தரும். சோ அந்த மாதிரி இந்த 4:7 அதாவது 7 கப் ஃபார்முலாவை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து இரவு 7 மணிக்கு மேல சமைத்த உணவுகள்னு எடுக்கக்கூடாது. உணவுன்னு எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ அதற்கு மேல தேவைப்பட்டதுன்னா மேல் சொன்ன அந்த பழங்கள் இருக்கு பாத்தீங்களா, எடுத்துக்கலாம். இல்ல தண்ணீர்ல லெமன் உப்பு கலந்து குடிக்கலாம். சோ இந்த லெமன் உப்பு கலந்து குடிக்கிறது எதற்காக அப்படின்னா, யூஸ்வலா நமக்கு என்ன அப்படின்னா இந்த டயட் இருக்கும் பொழுது ஒரு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவங்களுக்கு இது நல்ல பலன் தரும். அது மாதிரி கொழுப்பு சார்ந்த உணவுகள், ஆரோக்கியமான கொழுப்பு சார்ந்த உணவுகளும் புரதமும் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ரேஷியோல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சும்மா பசிக்குது, பசி எடுக்குது அப்படிங்கிற எண்ணம் குறைய ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க டயட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்ல பலன் தரும். நன்றி.